ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஐசிசி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மேட்ச் ஃபிக்சர்ஸையும் ப்ளஸ் ஏ குரூப் பி குரூப்போட ஃபுல் டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் செப்பரேஷனை தான் பார்க்க போகிறோம். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாந்து இருக்காங்க. அதே குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல குரூப்பாகவே தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபெப் 19லேருந்து மார்ச் 9 வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 மேட்சஸ் தான் இருக்க போகுது. ப்ளஸ் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மார்ச் 11. இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட February 20 தான் ஆட போகிறாங்க. செகண்ட் மேட்ச் நியூசிலாந்து டீமோட February 23. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பாகிஸ்தானோட மார்ச் 1 விளையாடுறதா இருக்குது. இது வரைக்கும் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் அதிக கப் அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2023 வந்து இவங்க தான் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. ஃபைனலில் லாஸ் ஆன இந்தியன் டீமோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்துருந்தா தெரியும் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு ஃபைனலுக்கு வந்து லாஸ் ஆனது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும்னு. அடுத்த வருஷமே நடந்த T20 வேர்ல்டு கப்பில் பெஸ்ட் கம்பேக் கொடுத்து இந்தியன் டீம் தான் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ஆனாங்க. T20 சாம்பியன்ஸ் ஆன அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 பேருமே அவங்களோட T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து டீம் ஒன் ஆஃப் த அன்லக்கியஸ்ட் டீம் இன் திஸ் கிரிக்கெட்னே சொல்லுவேன். இந்த டீமோட கேப்டன் கேன் வில்லியம்சன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் அந்த மூஞ்சியில் காட்டிக்காமல், ஆனால் அவரோட ஆள் மனசில் எப்படி வலிக்குன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ஆன இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் நடந்த T20 வேர்ல்டு கப்லேயும் இவங்க தான் சாம்பியன்ஸாக இருந்திருப்பாங்க. தொடர்ந்து நடந்த ஒரு 2-3 இயர்ஸாகவே இவங்க ஒரு டாமினன்ட் டீமாக தான் தெரிஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோவா இவங்க ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கும் ஆஸ்திரேலியா டீமுக்கும் ஃபைனல் நடந்தால் இந்தியா டீம் ஆஸ்திரேலியா டீமை ஃபைனலில் அதே ரிவெஞ்ச் கொடுத்து டிஃபீட் பண்ணுவாங்களா? அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த 8 டீம்ஸை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.